முருகன் சிறந்த கடவுளாம் சிவபெருமானுக்கே குரு. முனிவர்களில் சிறந்தவர் அகத்தியர், அவருக்கும் குரு. ஏன்னா முதல்ல பிரணவ உபதேசத்தை சிவனுக்கு சொல்றார், ரெண்டாவது தடவை அகத்தியருக்கு சொல்றார், மூணாவது மனுஷங்கள்ல நீதான்ப்பா நல்லவனா இருக்க. யார நல்லவன் சொல்றாராம்? இல்லாத தப்பெல்லாம் பண்ணி உயிரையே மாய்த்து கொள்வேன்னு அருணை கோபுரத்து மேல போய் உயிரை விட்ட உடனே ஒரு மறுபிறவி வருது பாருங்க. அப்ப முருகனால ஒரு மறுபிறவி வந்து அவரை விட நல்லவர் யாரா இருக்க முடியும்? கிளீனா பியூரிஃபையான ஒரு பிறவியை தான். அப்ப அவர்கிட்ட மூணாவது தடவை முருகன் பிரணவ உபதேசத்தை சொல்றார். அப்படி 3 தடவை சொன்ன முருகனுடைய பிரணவ உபதேசம் குருவா இருந்து சொல்றாரு. அந்த ஸ்கந்தனே குருவாக வருமாறு எழுதிய ஒரு அற்புதமானது தான் சாந்தானந்தர் அருளி செய்தது. இதுல என்ன தெரியுமா, நிறைய முருக பக்தர்கள், இதை நான் சொல்றேன், இந்த வரலாறெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். குமரகுருபரர் 5 வயசு வரை பேசலை. உங்கள் குழந்தைங்க யாராவது பேச்சுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களா, தயவு செஞ்சு குமரகுருபரர் அருளி செய்த கந்தர் கலிவெண்பாவை வீட்டில் போடுங்க. முருகனுக்கு தேன் வாங்கி கொடுங்க. திருச்செந்தூர் ஒரு தடவை போயிட்டு வாங்க. இது சத்தியம்ங்க. எங்கள் ஆஃபீஸில் இருந்த என்னுடைய ஃப்ரெண்ட், அவள் பாப்பா பேசலை, ஒரு 4.5 வயசு வரைக்கும் அவளுக்கு தெளிவாக பேச்சு வரல. அவள் எல்கேஜி போக ஆரம்பிச்சிட்டா. இதை சொன்ன அப்புறம் அவள் திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்க. சத்தியமாக அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சிட்டா.